அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா. இந்த பதிவு ஆரா யோகா மையத்தில் கொடுக்கப்படும் உடல் கழிவு நீக்க முறைகள் பற்றியான ஒரு பதிவு. அது ஃபுல் பாடி டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் கழிவு நீக்கம். அதாவது கழிவுகளின் தேக்கமே உடலில் நோயாக மாறும். நோய் என்று சொல்வதை விட உடலில் உள்ள வாதப்பித்த கபம் என்ற 3 கோட்பாடுகள், இந்த 3 இயக்கங்களும் சமச்சீர் நிலைக்கேடு அடையும். இந்த சமச்சீர் நிலைக்கேடு அடையும் போது அதில் வாதம் சார்ந்த பிரச்சனைகளோ, கபம் சார்ந்த பிரச்சனைகளோ, பித்தம் சார்ந்த பிரச்சனைகளோ உடலில் ஏற்படும் போது அதை பற்றியான புரிதல் இல்லாததால் அதை ஏதோ உடலில் ஏற்பட்ட பெரிய நோய் என்று கருதி அதற்கு மருத்துவம் பார்த்து அதற்கு மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு மேலும் உடலை சிதைத்து கொண்டிருப்பதை இங்கே நிறைய பேர் செஞ்சிட்டே இருக்கிறது. இது ஒரு அடிப்படையான செயல்முறை. மரபு மருத்துவத்தில் மருத்துவரை பார்க்க முன்னாடி போனாங்க அப்படின்னா அவங்க முதல்ல நாடி பார்த்துட்டு முதல்ல பேதிக்கு தான் மருந்து கொடுப்பாங்க. வயிறை சுத்தம் பண்ணிவிட்டு கழிவு நீக்கம் செஞ்ச பிறகு திரும்பவும் நாடி பார்ப்பாங்க. முதல்ல இருந்த நாடிக்கும் அதன் பிறகு பார்க்கப்படுகிற நாடி துடிப்புக்குமே நிறைய வித்தியாசம். அதுக்கு பிறகு தான் உடலில் கழிவு இல்லைன்னா தான் உடலினுடைய சமச்சீர் நிலை எப்படி இருக்குன்றத மிக சரியாக நம்ம கணிக்க முடியும். இன்றைக்கு உள்ள மாற்று மருத்துவ முறைகள் எதுவுமே இதை செய்யறதே இல்லை. இந்த அடிப்படை கழிவு நீக்க முறையை செய்தாலே உடலில் 98% உடல் நலமடைந்து விடும், சீர்நிலைக்கு வந்துடும். அதன் பிறகு செய்து கொள்ளக்கூடிய வாழ்வியல் முறைகள், உணவு முறைகளை கையாண்டாவே எப்பேற்பட்ட உடல்நல குறைபாடையும், நான் சொல்வது எப்பேற்பட்ட உடல்நல குறைபாடுகளையும் சரி செய்து கொள்ள முடியும். இந்த கழிவு நீக்க முறை இங்கு ஆரா யோகா மையத்தில் ஒரு ஒப்படைப்போடு சரியான முறையில் மிக நேர்த்தியாக கையாளப்படுது. ஏன்னா குடல் கழிவு நீக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். நம்ம மரபில் இருந்தது தான் வருடம் 2, நாள் 2, மாதம் 2, வாரம் 2, வருடம் 2ன்னு முன்னாடி நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வருடம் 2 தடவை பேதிக்கு சாப்பிடுவதையே நம்ம வாழ்க்கை முறையில் ஒன்றா இருந்தது. இன்றைக்கி யாருமே அதை செய்யறதில்லை. அதுவாக அந்த உடலாக எப்போயாவது கழிவை வெளியேற்ற பேதி ஆச்சுன்னா அதையும் உடனே மாத்திரை போட்டு நிறுத்திக்கிறோம். இது ஒரு மிக தவறான முறை. இதை நீங்களே செய்து கொள்ளக்கூடிய முறைகளும் நமது ஆரா யூடியூப் சேனல் வழியாக வாமன தகுதி கிரியா அப்படின்ற முறையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி இன்றைக்குள்ள வாழ்வியல் முறையில் சில பேர் இந்த மைதா உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது, அதே மாதிரி மாமிச உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது, இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதப்படுத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய தேக்கங்கள் பெருங்குடலில் படிஞ்சு போய் அப்படியே தேங்கிடும். இது தேங்க நாள்பட உடலில் வாதம் மிகுந்து வாதம் சம்பந்தப்பட்ட உடல் வலி, ஏகப்பட்ட உடலில் வலிகளும் அது சார்ந்த நலக்குறைபாடுகளும் ஏற்படும். இப்படி படிந்து தேங்கிய கழிவுகளை அந்த உப்பு தண்ணி குடித்து கூட அதை சுத்தப்படுத்த முடியாது, அவ்வளோ தேக்கங்கள் இருக்குது. ஆனால் இதனால் பெரிய நோயான கேன்சர் முதற்கொண்டு ஏற்படுது. அமிலமும் உடம்புல அமிலத்தன்மையும் அதிகமாகிடும். இந்த தேக்கங்களால் உடம்பில் இருக்கக்கூடிய காற்றின் சமச்சீர் நிலை கெட்டு காற்று அதிகமாகி அந்த தேக்கம் அடைந்து அந்த காற்று குளிர்ச்சியாகப்பட்டு அது நீராக தேங்கும். அதான் வாத நீராகவும் உடம்பில் அதிகமாகும். இப்படி ஒரு சாதாரண ஒரு கழிவின் தேக்கமே இவ்வளவு உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது நாள்பட இது கேன்சராகவே மாறக்கூடிய தன்மைகளையும் இங்கே நம்ம பார்க்குறோம். அதே போல் முடக்குவாதம் என்பதுக்கு அடிப்படையே இந்த தேக்கம்தான்.
இப்படி தேங்கி படிந்து போன கழிவுகளை நீக்கக்கூடிய முறை தான் இங்கே ஆரா யோகா மையத்தில் ஒரு நிலைப்பாட்டில் அவங்களை படுக்க வச்சு அவங்களுக்கு குடல் கழிவு நீக்க முறை கொடுக்கப்பட்டு 2 நாள் முறையாக இங்கே செயல்முறையாக இங்கே கொடுக்கப்படும். முதல் நாள் அதிகாலை இங்கே வெறும் வயிற்றில் எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இங்கே வரணும். ஆரா யோகா மையத்திற்கு வந்து அந்த கைதேர்ந்த தெரபிஸ்ட் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு கழிவு நீக்கம் செய்யப்பட்டு அதன் பிறகு உடலில் தேங்கியுள்ள வாத நீர் அதை வெளியேற்றுவதற்கு நீராவி குளியலும் கொடுக்கப்படும். நீராவி குளியலும் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு உங்களை ஒரு போர்வையில் போத்தி படுக்க வைத்து உங்களுடைய வேர்வை துவாரங்களை மூடி சரி செய்து அதன் பிறகு சிறுநீரகம் சுத்திகரிப்பு அதற்குண்டான ஒரு ஜூஸ் அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே கிட்னி கிளன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் கொடுக்கப்பட்டு முதல் நாள் ஒரு 2 மணி நேரத்தில் இந்த கழிவு நீக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் 2ஆம் நாள் இதுக்கு ஒரு கால அளவு இருக்குது. ஒரு 38 மணி நேரம் கழித்து 2வது நாள் திரும்பவும் ஆரா யோகா மையத்துக்கு வந்து இந்த முதல் நாள்லேருந்து 2ஆம் நாள் வரும் வரை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெறும் பழங்களும் பழச்சாறுகள் மட்டுமே. அதை எடுத்துக்கொண்டு 2வது நாள் அடுத்த கழிவு நீக்க முறையாக மோர் இனிமா அது கொடுக்கப்படும். அதாவது நன்கு பதப்படுத்தப்பட்டு புளித்து போன மோர், புளிப்பான மோரை நீரில் கலந்து அது ஆசனவாய் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இது ஒரு பெரிய ஒரு முறை இதில் இருக்குது. இந்த மோர் இனிமா கொடுப்பதன் மூலியமாக உங்களுக்கு உடலில் எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பாற்றல், செரிமான மண்டலம் இது எல்லாமே நல்லா செயல்படக்கூடிய ஒரு முறைங்க. இந்த முறையில் செய்யும்போது நீங்கள் எத்தனை வருடம் நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் இந்த கழிவு நீக்க முறை ஆரா யோகா மையத்தில் கொடுக்கக்கூடிய கழிவு நீக்க முறை என்று நீங்கள் எடுக்கிறீங்களோ அன்றைக்கே எல்லா மாத்திரைகளையும் மருந்து மாத்திரைகளையும் நிறுத்திவிட்டு நம்ம உடலில் உள்ள எதிர்ப்பாற்றலையே முழுமையாக செயல்படுத்தி எந்த மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய உங்கள் வாழ்நாளில் இங்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாழ்வியல் முறை உணவு முறைகளை கற்றுக்கொண்டு இது நீங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவே எல்லா குளியல் முறை, உணவு முறை, வாழ்வியல் முறை, உடற்பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும். அதனுடைய கொடுக்கப்பட்டு நீங்கள் தொடர்ந்து எப்பேற்பட்ட நோய் நீங்கள் சொன்னாலும் சரி, நாள்பட்ட நோய்கள் கிரானிக் டிசீஸாக இருந்தாலும் சரி அதிலிருந்தெல்லாம் முழுமையாக உங்களால் எந்த மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் வெளிவர முடியும். உங்களை நீங்களே குணப்படுத்தி கொள்ள முடியும். சொல்லிக் கொடுக்கக்கூடிய உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் உடற்பயிற்சிகளையும் கொடுக்கப்பட்டதை நீங்கள் வீட்டில் கடைப்பிடிச்சு நீங்களும் முழுமையாக குணமாகி வெளியில் வந்துடலாம். அப்படி கொடுக்கக்கூடியதான் ஃபுல் பாடி டீடாக்சிஃபிகேஷன், அதாவது முழு உடல் கழிவு நீக்கம். காற்று கழிவு, திடக்கழிவு, திரவ கழிவுகள் 3ம் நீக்கப்பட்டு அதன் பிறகு கொடுக்கக்கூடிய அற்புதமான வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் எடுத்துக்கொண்டு நீங்களும் கற்றுக்கொண்டு உங்கள் சார்ந்தவர்களையும் நீங்கள் மேன்மைப்படுத்தி என்றும் நலமும் வளமும் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பெற முடியும். இதை ஆரா யோகா மையத்தின் அத்தனை கிளைகளிலும் குறிப்பிட்ட வார நாட்களில் வாரந்தோறும் கொடுக்கப்படுகிறது. இதை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு இதற்குண்டான கட்டண விவரங்களையும் நீங்களே கேட்டு இதை எடுத்துக்கொள்ளலாம். இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் வழங்கப்படும் அற்புதமான உடல் கழிவு நீக்க முறை. நன்றி, வாழ்த்துக்கள். ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா.